Senjiruvom. Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் சொல்லணும். ஸோ உங்க எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஆல் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸோ பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாவே எல்லா வீட்லேயுமே வந்து இந்த கொழுக்கட்டை, இந்த சுண்டல் அப்படிலாம் வந்து ஒரு பயங்கரமாக செஞ்சுருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா அரிசி மாவு, வெல்லம், கலக்காக்கொட்டை வறுத்தது, அப்புறம் வந்து ஒரு குண்டானில் தண்ணி, அதை சூடு பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த இது பிடிக்கிறதுக்கு எண்ணெய், இது மட்டும் இருந்தால் போதும். எவ்வளோ குவான்டிட்டி தேவை, எப்படி செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Minutes later. So okay guys, back with the Kolukattai. So இங்க பாருங்க, எங்க அம்மா சொன்ன மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் நாங்க ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆச்சு. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கூட சொல்லலாம் கூட ஆச்சு. ஒரு 30 மினிட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கலக்கிறது செய்கிற அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. பட் வேகிற டைம் வந்து 10 நிமிஷம் தான். 15 நிமிஷம் தான், 10 நிமிஷத்தில் வந்துருச்சுன்னு பாருங்களேன். ஸோ வேற லெவலாக இருக்கு. ஸோ இங்கே பாருங்க. ஸோ எங்கள் அம்மா இங்கே பாருங்க, பொதுவாக இந்த மாதிரி ஷேப்பில் தான் நீங்கள் கொழுக்கட்டை பார்த்துருப்பீங்க. கடையில் வாங்கலாம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இன்னும் புதுசாக அதை ட்ரை பண்ணணும், உருண்டை அதை பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்றது பார்ப்போம். இங்கே பாருங்க, எல்லா ஷேப்லேயும் கொழுக்கட்டை செஞ்சுருக்காங்க. ஸோ பூண்டு கொழுக்கட்டை. ஸோ இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டை ட்ரை பண்ணுவோம். ஓகே பாருங்க. வாவ், அலோவில் இருக்குல்ல, உள்ள ஸ்டஃப் பண்ண அந்த இது பாருங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. நான் கூட ரொம்ப டைட் ஆகிடுமான்னு நினச்சேன். செம்ம சாப்பிட்டு. சின்ன வயசுலேருந்து நான் ஒரு விஷயம் பண்ணுவேன் பாருங்க. கொழுக்கட்டை சாப்பிடுவோம், அந்த கடைசியில் கொஞ்சம் மாவு இருக்கும் பார்த்தீங்களா, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுன்னா அங்கே வெல்லம் பாவு இருக்காது. அதனால் வெல்லம் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் சாப்பிட்டு வச்சுருவோம் நைஸாக தெரியாமல். நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்கலாமான்னு பாருங்க. ஸோ இந்த ரெண்டு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. பட் பாருங்க, சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் வெல்லம் இல்லை, அதை வச்சு நம்ம அடுத்து ட்ரை பண்ணலாம். அடுத்து இந்த குண்டு கொழுக்கட்டை. ஆக்சுவலாக குண்டா வைக்கிறாங்கன்றனால நான் வேகாதோன்னு நினச்சேன். இதுவும் நல்லா வந்துருக்கு, சூப்பராக வந்துருக்கு. இதில் அந்த ஏலக்காவோட வாசனை நல்லா இருக்கு. இந்த வெல்லம் ப்ளஸ் அந்த கலக்காய் கொட்டையோட இடிச்சது ப்ளஸ் ஏலக்காய் நல்லா வந்தது. நல்ல வாசனையாக இருக்குது.
வேறு என்ன வேணும்? கொழுக்கட்டை சாப்பிட்டாவே விநாயகர் சதுர்த்தி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த கொழுக்கட்டையா. ஜஸ்ட் 20 minutes, மிஞ்சி போனால் ½ hour தான். பாருங்க, பார்த்தீங்களா எப்படி என்ன பண்ணாங்கன்னு. அதே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி அழகான கொழுக்கட்டை வந்து உங்கள் கையில் வந்துடும். See in another video. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். Until then, it's me, Suresh. Take care.